பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 44ல் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா இது வரைக்கும் நடந்தது பார்த்தாம இன்றைக்கும் ஒரு யூஸ்லெஸ் டாஸ்க் மாதிரி தான் ஒன்று கொடுத்துருக்காரு பிக் பாஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டில் இருக்க மூணு 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 அதாவது எல்லாருமே வந்து 3 டீமாக வந்து பிரிஞ்சுக்கணும். அது என்னென்ன டீம்னா, சமைக்கிறதுக்கு ஒரு டீம், அவங்க யாருன்னா சாம்பார் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து க்ளீனிங் டீம் இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கிளீனிங் அந்த டீம் பார்த்திங்கன்னா மாப் மாயாவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டீமாக பிரிஞ்சுருக்காங்க. இந்த 3 டீமில் பிரிஞ்சு அவங்க வந்து அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யணும், சூப்பராக செய்யணும், இன்னொரு டீமை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி செய்யணும். இதனால் வந்து ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த டாஸ்க். அதே போல் எல்லாருமே மாற்றி மாற்றி தான் பண்ணுறாங்க. இதுலேயும் வந்து சில வஞ்சம் வந்து காட்டுறாங்க, சில டீமுக்கு கொடுக்குறாங்க, சில டீமுக்கு கொடுக்குறதுல இதே மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டும் இது கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது தான் இந்த டாஸ்க்குடைய இதுவாக இருக்குது. ஆனாலும் இந்த சீசனில் இருக்கவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அது வெறும் போரிங் டாஸ்க்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் சண்டை போடுறாங்க, சத்தம் போடுறாங்க. இதில் பார்வதி பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக அவங்களுடைய வன்மத்தை கேட்குறாங்க. அதாவது ஒருத்தி இருக்கா, அவள் விதவிதமாக துணியை போட்டு அப்படின்ட்டு அரோராகிட்டே அதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு அரோரா என்ன சொல்ல மினுக்கு வாழேன்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே கம்ருதீனும் இந்த இதுக்குள்ளே சேர்ந்துடுறாரு. அவர் வந்து அரோராவுக்கு வந்து ஊட்டி விட்டு வாயை தொடச்சி விட, அதனால் எரிசலான பார்வதி வந்து வேறு மாதிரி சொல்ல, இவங்க ஃப்ரெண்ட்ஸு தானே அப்படின்னு அரோராவே சொல்ல, ஆனால் பார்த்தா பண்ணுற வேலைலாம் அப்படி இல்லை அப்படின்னு வந்து பாரு வந்து கடுப்பேற்றுற மாதிரி பண்ணேன். வினோத் என்ன சொல்கிறாருன்னா, இவ வாயை வச்சு சும்மா இருந்தால் இவ புருஷன் ஏன் ஓடி போகிறான்ட்டு பாரு பார்த்து சொல்ல, இது வந்து ஃபன்னாக இருந்தாலும் கடைசியில் பாருடைய இது என்ன அப்படின்றது தெரியாமல் தான் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஓட்டிடணும், யாரையாவது சார்ந்து இந்த வாரத்தை ஓட்டிடணுன்றது தான் பாருடைய இதுவாக இருக்குது, ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது வாட்டர்மெலன் எலிமினேஷனுக்கு அப்புறம். பிரதின் வந்து நம்ம சைலண்ட்டாக இருந்தாலே போதுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருக்காரு. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்லேயே ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறது திவ்யா மாதிரி தான் வந்து தெரியுறாங்க. அதே போல் முன்னாடி இருந்த ஹவுஸ்மேட்ஸில் எனக்கு தெரிஞ்சு வினோத் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்